உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹேபிட் இருக்குதாங்க. ஈத் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மார்னிங் 6:00லாம் குளிச்சுட்டு ப்ரேயருக்கு போவோம் அப்படின்னு நம்ம பிஜியை விட்டு வெளியாயினா ரேப்பிடோ போட்டிருந்தேன். ஸோ நம்மளோட ரேப்பிடோ அண்ணாவும் வேகமாக வந்துட்டார். பக்கத்துலேயே ஒரு தர்கா இருக்குது, எதுக்கு ப்ரோ அங்கே போகிறீங்கன்னு கேட்டார். இல்லைண்ணா விடுங்க கரும்பு கடைக்கு அப்படின்னு. சாத்துப்பாலத்துக்கு பக்கத்துலேயும் ஒரு பள்ளியிலையும் தொழிச்சாங்க. ஸோ அந்த பள்ளிக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை, இருந்தாலும் கரும்பு கடைக்குள்ள கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னாங்க. ஸோ போன போக்குலேயே ரோட் பிளாக்குங்க, இதுக்கப்புறம் நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லவும் சரிப்பா நடைய போட்டுருவோம் உள்ளுக்கு போய் பார்த்தா செம்ம க்ரௌடு. போனோடனே ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ அழகாக ப்ரேயரை முடிச்சுட்டு ஒரு பயானு பண்ணாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு, கேட்டுட்டு இருந்தேன். எந்த வாய்ப்பும் இல்லை. அதுக்கப்புறமா பிஜி போகலாமா இல்லை ஆஃபீஸ் போகலாமா அப்படின்னு யோசித்தேன். சரி ஆஃபீஸுக்கே விட்டுருவோம், இதுக்கும் பசிக்குதே ஏதாச்சும் ஜூஸ் அடிப்போம் அப்படின்னு சொல்லி கோவை பழைய முதிர் நிலையத்துக்கு போய் ஒரு மேங்கோ ஜூஸை போட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒன்று டேக்அவே போட்டுட்டு அப்படியோ நடையை கட்டிட்டோம் ஆஃபீஸுக்கு. பட் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம், ஜூஸ் மட்டுமா வாங்க போனார் ப்ரோ அப்படின்னு. அதுக்கப்புறமா ஆஃபீஸுக்கு வந்து சில கண்டென்ட்ஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி திங்கிங்லேயே வந்துச்சு, ஆகா ஒரு ஸ்டொக்கோடு எடுத்துகிட்டு வந்திருக்கவே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடியே நிறைய இருக்குதானடா அப்போ எதுக்குடா இதை வாங்கினேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் போயிட்டவே இதுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு வாங்கி வச்சேங்க. ஸோ இந்த மாதிரி ஹேபிட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபூடி அப்படின்னு காமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு அவசரமான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், டாட்டா. ஸோ உங்களுக்கு சாக்லேட் வேணும்னா வாங்க தரேன்.